பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறேன். எங்களுடைய அண்ணன் வந்துட்டு விசிகாவை விமர்சிக்க கூடாது என்பதற்கு எங்களை அவ்வளவு தூரம் கடுமையாக திட்டுவார். இல்ல நாங்க அதான் இன்னும் விசிகாவை கடுமையான வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். நாம் தமிழர் கட்சி இல்ல இவங்க ஓம் தமிழர் கட்சி அப்படின்ற மாதிரி. அதுதான் சொல்றேன். நீங்க அவர் எங்களை ஓம் தமிழர்னு சொல்றதா இருக்கட்டும், நாக்பூர் கட்சின்னு சொல்றதா இருக்கட்டும், இதெல்லாம் தான் எங்களுக்கு உண்டான கோவத்தையும் வன்மத்தையும் உண்டாகுது. புரியுது. ஒரு விஷயத்தை நாம புரிஞ்சு கொள்ள வேண்டிய தேவை என்னன்னா, சொந்த ரத்தங்களுக்குள் சண்டை போட்டு நம்ம வந்துட்டு இங்க எதையும் சாதிக்க போறது இல்ல. அண்ணன் சீமான் மீண்டும் மீண்டும் எங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருப்பது அதுதான். நாங்கள் இங்கே பாமகவையோ, விசிகாவையோ, மற்ற கம்யூனிஸ்டுகளையோ இவர்களை எதிர்த்து அரசியல் செய்வதற்காக இங்க வரல. தமிழ் தேசியம் என்ற ஒரு சித்தாந்தம் இங்க தமிழ்நாட்டில் தேவையா இல்லையாங்கிறதான் கேள்வி. அந்த தமிழ் தேசிய சித்தாந்தத்தை மக்கள் கட்சியாக, மக்கள் ஒரு இயக்கமாக மாற்றி வெற்றியை நோக்கி கொண்டு போய் திராவிடம் என்ற முகமூடியில் எங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கும் இந்த ஒரு அடிமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலையிலிருந்து தமிழர்களை விடுவிச்சு கொண்டு வர்றதுதான் தமிழ் தேசியத்தினுடைய எங்களுடைய கட்சியினுடைய இலக்காக இருக்கு. அப்ப இந்த விடுதலை நோக்கிய போராட்டம் தான் நாம் தமிழ் கட்சியினுடைய போராட்டம். அதில் இவர்களை எல்லாம் நாங்க கடந்துட்டு போகணும்னு தான் நினைக்கிறோம்.